வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இன்னைக்கு நான் இருக்கிறது மணிமுத்தீஸ்வரம் கோயில் உள்ள படித்துறை தாமிரபரணி அன்னை பாயக்கூடிய அந்த படித்துறையில இருந்து உங்களோட நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நான் இன்ஸ்டாகிராம் பதிவுல அந்த ரீல்ல தாமிரபரணி அன்னை தான் சொல்லணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நீங்க நெல்லை கனெக்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதோடைய தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல்ல இந்த தாமிரபரணி அன்னையை பத்தி மேலும் சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா தாமிரபரணி அப்படிங்கிற அன்னை நம்ம நெல்லையப்பர் கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்தீங்கன்னா இந்த அன்னை சிலை உள்ளுக்கு இருக்கிறோம். இந்த அன்னை தான் ஒரிஜினல் தாமிரபரணி அன்னை. அகஸ்தியர் பாடின தாமிரபரணி அன்னை. அந்த அன்னை படத்தை தான் இப்ப உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா தாமிரபரணி அன்னைன்னு தான் போட்டிருக்கு. தாமிரபரணி நம்ம எங்கேயுமே சொல்லல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல தாமிரபரணின்னு தான் சொல்றாங்க, தாமிரபரணின்னு சொல்லல. அத தமிழ்ல மருவும் போது நம்ம தாமிரபரணி தான் சொல்லும். ஏன்னா காப்பர் கண்டென்ட், தாமிர சத்து நிறைய இருக்கு இந்த நீரில் இருக்கிறதுனால தாமிரபரணி, தாமிரம் வரும் நீர் தாமிரபரணி அப்படிங்கிற மருவி வந்திருக்கு. நீங்க ஒரு பேரை தவறாக சொன்னால் அந்த உச்சரிப்பு பலன் தராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சமூக ஆர்வலர்கள், நிறைய அசோசியேஷன்ஸ், நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் இதை சுத்தப்படுத்துறாங்க, இந்த நதிக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே தாமிரபரணின்னு சொல்றதுனால என்னமோ அது இந்த நதி இன்னும் சுத்தப்படாம, இன்னும் அந்த பழைய புனிதத்தை பெறாம இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. நீங்க பாரதியார் இந்த பாட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். செந்தமிழ் நாடுங்கிற அந்த தலைப்புல பாரதியார் இந்த நதியை சங்க காலத்து நதியுடைய பேரை சொல்லியிருப்பாரு. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்று பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, காதல் புரியும் அறம்பெயர் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, காவேரி தென் பெண்ணை பால்நாறு தமிழ் கண்டதொரு வைவை பொருணை நதி என மேவியோர் பலவோடு திருமேனி செலுத்த தமிழ்நாடு. இந்த வைவை பொருணை நதிங்கிறது வைகை நதியையும் பொருணை நதியும் அவர் மென்ஷன் பண்றாரு. இந்த பொருணை நதிங்கிறது தாமிரபரணி. சங்க காலத்துல இந்த தாமிரபரணி அன்னையின் பெயர் பொருணை நதிங்கிறது உங்க எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீங்க. சோ பாரதியார் இந்த நதியை இவ்வளவு பெருமையா பாடி இருக்கிறாரு. அதே பாரதியாருடைய பாட்டு தான் நான் இப்போது உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த நதியை நம்ம பாழ்படுத்துறது நினைச்சு நான் இந்த பாரதியார் பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நெஞ்சி பொறுக்குது இல்லையே, நெஞ்சி பொறுக்குது இல்லையே, இந்த நிலைக்கெட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சி பொறுக்குது இல்லையே அப்படின்னு அந்த பாரதியார் பாட்டு தான் இப்போ எனக்கு என் மனதில் படுகிறது. இந்த நதியுடைய அருமையும் இயற்கையுடைய அருமையும் நம்ம தெரியாம போயிட்டோம். என் வாழ்வில் நடந்த சம்பவத்தை வைத்து இந்த நதி எனக்கு எப்படி அருள் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், 1992 நவம்பர் 13, 14, 15 இந்த என்டையர் திருநெல்வேலி ஜங்ஷன், இந்த ஏரியா ஃபுல்லும் மூழ்கிடுச்சு. பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் எல்லாம் முக்காவாசி முங்கி இருக்கு. என்னுடைய கல்யாணம் நவம்பர் 15, 1992, 13, 14 அடைமழை. சோ எங்கேயுமே போக முடியாது, ரோடெல்லாம் கட் ஆயிடுச்சு. ஆனால் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த தாமிரபரணி அன்னை தன் சீற்றத்தை குறைத்து என்னுடைய திருமணம் தடைபடாமல் எல்லா உறவுகளும் என்னை வாழ்த்தி அந்த கல்யாணத்தை சிறப்பா முடிக்கிறதுக்கு இந்த அன்னை அருள் புரிஞ்சாங்க. விருதுநகர்ல நிப்பாட்டின ட்ரெயின், என்னுடைய சொந்த பந்தங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய விருதுநகர்ல நிப்பாட்டக்கூடிய ட்ரெயின் முதற்கொண்டு சேஃபரா சேர்ந்து 15ஆம் தேதி என்னுடைய கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த விஷயம் உங்க உலகத்துக்கே தெரியும். நவம்பர் 15, 1992 என்டையர் திருநெல்வேலி மாநகரம் தண்ணீர் மூழ்கி இருந்ததுன்னு. அந்த 15ஆம் தேதி மட்டும் மழையும் இல்லை, தாமிரபரணி தன் சீற்றத்தையும் காட்டவில்லை. ஏனென்றால் நான் தண்ணீரை ரொம்ப மதிப்பேன், தண்ணீரை ரொம்ப சரியாக பயன்படுத்துவேன். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி நான் எப்போதுமே எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு தண்ணீர் கஷ்டம் வந்ததில்லை. அது மட்டுமல்ல, இந்த அன்னைக்கு நன்றி கடனாக 2018 ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுத்தோம், நீர் நதி உயிர் அப்படின்னு சொல்லி. அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் நீங்க யூடியூப் சேனல்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிடம் டாக்குமெண்ட்ரி பிலிம். அது ரொம்ப சக்சஸ் ஆச்சு. இன்னைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு இது மாதிரி இன்னொரு விஷயங்கள் நீங்க
தாமிரபரணி அன்னையை பத்தி கொண்டு வரக்கூடாதான்னு சொல்லக்கூடிய விஷயத்தினாலதான் இன்னைக்கு நெல்லை கனெக்ட் மூலமாக இந்த தாமிரபரணி அன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே முதல்ல வந்து இயற்கையை நேசிக்கணும். இயற்கை என்பது கடவுள். கடவுள் எப்படின்னு சொன்னால் அது இயற்கை தான் அப்படிங்கிறது. இயற்கை சீற்றத்தை உங்களால தாங்க முடியாது. நீங்க இப்ப சமீபத்துல கேரளால நடந்த அந்த வயநாடு சம்பவம் வந்து இயற்கையினுடைய சீற்றம், அது பேரழிவை நோக்கி செல்கிறது சொல்லி பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டிதான் இந்த இயற்கை அன்னையை நாம் போற்ற வேண்டும் என்று நான் ரொம்ப ரொம்ப பணிவுடன் இந்த வியூவர்ஸையும் இந்த மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து இந்த நதியில வந்து பாவம் போக்குனவர் கோடி, சித்தி பெற்றவர்கள் கோடி, இந்த நதியில வந்து புண்ணியம் சேர்த்தவர்கள் கோடி. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நதி. இந்த புண்ணிய நதியினுடைய அருமை பெருமைகளை வந்து நம்ம வந்து இளம் தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லல. நம்ம வந்து நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது வாக்கு. அந்த நீருடைய அருமையை வந்து நம்ம வந்து சொல்லல. அதனால இந்த நதி வந்து இன்னைக்கு வந்து பாழ்பட்டு இருக்கிறது. இந்த நதியை சுத்தம் பண்ணி இந்த நதியினுடைய பழைய பெருமையை வந்து மீட்டெடுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனும், ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய கடமை. அதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே முதலில் நம்மளுடைய உச்சரிப்பை வந்து தாமரை வருணின்னு தான் இருக்கும். இந்த புத்தகத்துல பாருங்க, தாமிரபரணி. இது வந்து டாக்டர் கோமதி நாயகம் அவர்கள். இவர்கள் யாருன்னா ஒரு பெரிய பிடபிள்யூடி இன்ஜினியர், உயர்ந்த பதவியில பிடபிள்யூல இருந்தாங்க. இவங்க வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த கோமநாயம் அவர்கள் வந்து நெடுமாறன் ஐயாருடைய சொந்த தம்பி. இவங்க எழுதின அந்த ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கங்கள் கடைபிடித்திருந்தால் ஸ்டேட் டு ஸ்டேட் தண்ணீர் பிரச்சனை இருந்திருக்காது அப்படிங்கிறது பெரிய பெரிய அறிஞர்களுடைய கருத்து. பல நெடுமாறன் ஐயாவுடைய இன்னொரு தம்பியினுடைய மருமகன் திரு பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் இந்த புத்தகத்தை வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு வழி வச்சாங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த புக் இப்ப கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது தெரியாது. இந்த புக்ல வந்து 2002 வரைக்கும் தண்ணீரை எப்படி உபயோகிக்க வேண்டும், அரசாங்கம் எப்படி வந்து அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, அப்புறம் வந்து பப்ளிக்கு எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி இருந்தே உள்ள ஆய்வெல்லாம் எடுத்து ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. அவங்களுமே என்ன போட்டிருக்காங்க நீங்க பாருங்க, தாமிரபரணின்னு தான் போட்டிருக்காங்க, தாமிரபரணின்னு போடல. அதனால மக்களாகிய நாம் முதலில் உச்சரிப்பை சரியாக சொன்னால் இந்த நதி புனிதம் அடையும். இந்த நதி தன்னுடைய பெருமையை மீண்டும் எடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலாண்டம்.